சரணடையணுமா? அப்படி சொல்லியிருக்கிறது யார்? இதை ஈரானுக்கு எதிராக சொல்லியிருந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கான பதில் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? ஒரு பெரிய வாரை நோக்கி மிடில் ஈஸ்ட் நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் ஜீரோ டேரிஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்போ ஏன் சீனா முன்வைக்கிறாங்க? இதை யாருக்கு ஆதரவாக அவங்க செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் ரிப்போர்ட்டு, அதோடு சேர்த்து ஈரானிய டேங்கர் கப்பலை முடக்கினது யார்? இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வீடியோ. நெதன்யாகுவினுடைய ஸ்பீச்சு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் பேசப்பட்டிருக்கு. அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதும் ரொம்ப ஆய்வுக்குரியது தான். சரி, இப்போது ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்லேயும் ஏகப்பட்ட இம்பார்ட்டண்டான செய்திகள் இந்த சண்டே அதுவுமா நடந்திருக்கு. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. இந்த வாரம் ஜெனீவாவில் நடக்கக்கூடிய ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 2வது சுற்று பேச்சுவார்த்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு அரசியல் தெரிந்தவர்கள், உலக பகுப்பாய்வாளர்கள் சொல்றாங்க. அதாவது போர் வெடிப்பதற்கு முந்தைய கடைசி பேச்சுவார்த்தை இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல டீலிங் ஓகே இல்லை அப்படின்னா அடுத்ததாக வார் தான். சரி, கமினி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட், பெண்கள் அமைதிக்கான ஆதாரம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதுக்கு பேரலாக இந்த எப்ஸ்டின் அப்படிங்கிற நபரும் ட்ரம்ப்புங்கிற நபரையும் இவர் பேசின வார்த்தையோட ஒப்பிட்டு பாருங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயதுக்கு வந்த பெண்கள் வரைக்கும் இவங்க செய்திருக்கக்கூடிய அட்டூழியங்கள் ஏராளமானது. பட் ஈரானில் கமினி அவர்களை பற்றிய ஒத்த வார்த்தை கூட அந்த எப்ஸ்டின் ஃபைல்ஸில் கிடையாது. ஸோ நேர்மையானவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் இதை வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஓகே, பைபிளில் கடவுளுடைய பெயர் வருவதை விட எப்ஸ்டீன் கோப்புகளில் அதிக முறை யாருடைய பெயர் வருது? ட்ரம்பினுடைய பெயர் வருது. யார் யோக்கியமானவங்க, யார் அயோக்கியமானவங்க அப்படிங்கிறத இது மூலியமாகவும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஈரானுடனான போரில் ட்ரம்ப் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். இப்போது நம்ம ஈரானோட போர் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், நான் முதல்வரானால் அப்படின்னு சின்ன பிள்ளையில நீங்கள் கட்டுரைலாம் எழுதியிருப்பீங்கல்ல ஸ்கூலில், அது மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் ஈரானுடைய உச்ச தலைவராக இருந்தால் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ட்ரம்ப் பேசுகிறாரு. ஒரே இடத்தில் அதிக நேரம் தூங்குவதற்கு நான் பயப்படுவேன். என்னுடைய இருப்பிடத்தை நான் நேரடியாக ஒளிபரப்புவேன். அதே நேரத்தில் நான் மறைந்து வாழ்வேன். எனக்கு கொஞ்சம் அது முட்டாள்தனமானதாக கூட தோன்றலாம். எந்த ஒரு ஒப்பந்தமும் எட்டப்படாத எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நான் தயாரானவனாக நான் இருப்பேன். அப்படின்னா என்ன? கமினி அவர்களை நீ எதுக்குனாலும் ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு மிரட்டுறாராம். விமானம் தாங்கி அந்த பிராந்தியத்தில் குவிக்கிறதுக்கு முடிவு செய்தேன். இது எல்லாமே கமினி அவர்களை மிரட்டுவதற்கான வார்த்தைகளாக பார்க்கப்படுது. ட்ரம்ப் அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். சரி, ஒரு முக்கியமான ஒரு வீடியோ சிக்குச்சு. இது லெபனான்ல இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான வீடியோ. ஓகே, இது எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு தளத்தை இது ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்காங்க. பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த வீடியோவை கேப்சர் பண்ணியிருக்காங்கிறது புரியுது. ஏதோ ஒரு வார் ரிலேட்டடான அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி தெரியுது. சரி, இது எங்கே நடந்தது? ஈரானிய தொலைக்காட்சியான அல் ஆலம் அப்படிங்கிற அந்த தொலைக்காட்சி அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தொடர்ச்சியாக பின்தொடர்றாங்க அப்படிங்கிறது தொடர்பான செய்தி. இப்போது அவங்க முக்கியமாக அந்த இடத்த காட்டுறது எதுனா, ஹமாத் அப்படிங்கிற அந்த விமானத்தளம் லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
இதுவும் இப்போ யாருடைய கண்ட்ரோலில் இருக்குன்னா அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதான் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இடத்த இப்போ ஈரான் குறிவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சீனாவுக்கான எண்ணெய் விற்பனையை நிறுத்துவதன் மூலம் ஈரான் மீது பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்த நெதன்யாகவும் ட்ரம்ப்பும் இப்போ முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு புறம் ரஷ்யா, இன்னொரு புறம் சீனா, இந்த 2 நாடுகளுடைய உதவி இல்லாமல் ஈரானால் போரில் ஜெயிக்க முடியாது. சீனா சேட்டலைட் உதவி எல்லாமே ஈரானுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது அமெரிக்காவுக்கு காண்டு. அதனால தான் அந்த வேலையை செய்கிறாங்க. சரி, ஈரான் மீது புதிய தடைகளை இப்போ கனடா அறிவிச்சிருக்காங்க. சீனாவுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, ரஷ்யாவுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, அதெல்லாம் நடக்கலை. அதனால் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய கனடாவை வச்சு இப்போ மிரட்டி பார்க்குறாங்க. ஆட்சி மாற்றம் இல்லாமல் ராஜதந்திர உறவுகள் மீண்டும் திறக்கப்படாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்படி சொல்கிறாங்க. அப்போது ஈரானில் ஆட்சி மாற்றம் நடந்தால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக டைப் பண்ணி அவங்களோடு வர்த்தக உறவு இருப்போம் அப்படின்னு கனடா சொல்கிறாங்க. நீங்கள் இல்லாட்டி என்ன, ஊருக்குள்ளே உன் கடை மட்டும்தான் இருக்கா என்ன, மீதி கடையிலலாம் எதுவும் வாங்க முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ ஈரான் இந்த செய்தியை பார்ப்பாங்க. அடுத்ததாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இது வந்து ஒரு சோதனை முயற்சியா இல்லை நிஜமாவே மிடில் ஈஸ்டில் இப்படி ஒரு விமானம் இன்னொரு ஃபைட்டர் ஜெட் மீது அட்டாக் நடக்குது? இது யார் அடித்தாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இது ரிலேட்டடான ஃபுல் இன்ஃபர்மேஷன் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரி, மத்திய கிழக்கில் அதிகரித்து வரக்கூடிய அமெரிக்க F-35 நிலைநிறுத்தங்களுக்கு மத்தியில் F-35 எளிதில் கண்டறிந்து அளிக்கக்கூடிய மேம்பட்ட மொபைல் ரேடார் நேபோ MI இதெல்லாம் ஈரானுக்கு மாற்றுவதற்கு இப்போ ரஷ்யா திட்டமிட்டிருக்காங்க. இதெல்லாமே ரஷ்யாவினுடைய ஆயுதம் தான். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுக்கு உதவுவதற்கு ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான வான்வெளி தாக்குதல்களை மட்டுப்படுத்துது. அதுக்கு பதிலாக யாருக்கு ஹெல்ப் பண்ணுது? ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, அமெரிக்கா முன்மொழியக்கூடிய எதற்குமே ஈரான் ஒப்புக்கொள்ள வாய்ப்பே இல்லை, சரண்டராக சொன்னீங்கன்னா முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரி ஒருத்தர் ஆக்சியோஸுக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஈரான் எந்த ஒரு விஷயத்துக்குமே ஓகே சொல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கான நெகட்டிவ்ல போய் முடியும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறார். எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி பேசாமல் இந்த எபிசோட்டை முடிக்கவே முடியாது. வெடிகுண்டு எங்கே 9/11 நடந்துச்சுல அமெரிக்காவில், 2 கோபுரங்கள் பில்டிங் தகர்க்கப்பட்ட நிகழ்வு, அதில் இஸ்ரேல் சம்மந்தப்பட்டிருக்கு, ஜூஸ் தான் அதில் மெயினான காரணம்னு சொல்லியிருந்தாங்க. அதை உண்மையாக்கக்கூடிய வகையில் அந்த ஜூஸில் ஒருவராக இருக்கக்கூடிய எப்ஸ்டைன் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். அதாவது பிலிப் லெவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரிடம் இருந்து இந்த மேக்ஸ்வெல்லுக்கு கசிஞ்ச ஒரு மின்னஞ்சல் இமெயில் இப்போ கிடச்சிருக்கு. அதில் செய்தி என்ன அப்படின்னா, இந்த லெவின் அப்படிங்கிற நபர் மேக்ஸ்வெல்லிடம் கேட்குறார், உண்மையான விமானி எங்கே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு போனதில் உண்மையான விமானி அந்த வண்டியை ஓட்டலை. வண்டினா இது நம்ம மென்ஷன் பண்ணுறது ஃப்ளைட்டு. அப்போ உண்மையான விமானி அந்த இடத்துல இல்லைன்னா பொய்யா யாரோ ஒரு நபராக அந்த இடத்துல வச்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக இவங்க 2 பேருக்கும் என்ன டிஸ்கஷன்? கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் அதாவது மின்னஞ்சல் வந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது. 9/11க்கு சரியாக 7 நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் 2 பேருக்கு இடையில இந்த மெயில் வந்து கசிஞ்சிருக்கு. ஸோ எப்ஸ்டைனுடைய உள்வட்டத்துக்குள்ள ஒரு உண்மையான விமானி அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவை இயக்கிறதே ஜூஸ் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்ஸ்பிரன்சியான தியரி இருக்குல்ல, அது ப்ராக்டிக்கலாக இவங்க மூலியமாக இப்போ உண்மையாக இருக்குது. ஸோ நூற்றாண்டுடைய மிகப்பெரிய சோகத்தினுடைய தளவாடத்தில் ஒரு நெட்வொர்க் வந்து ஈடுபட்டிருக்கு. அது வந்து எப்ஸ்டைன், ஜூஸ், இஸ்ரேல் அப்படின்னு அந்த கை நீண்டுக்கிட்டே போகுது. அமெரிக்க திட்டத்தை ஈரான் நிராகரித்ததாக கூறப்படுகிறது அப்படின்னு ஒரு செய்தி. அதாவது அனைத்து யுரேனிய செறிவூட்டல்களும் ஈரான் வந்து 3 to 5 ஆண்டுகளுக்கு நிறுத்தணும் அப்படிங்கிறது. பின்னர் 1.5% மட்டுமே மறுபடியும் தொடங்கணும். செறிவூட்டலை தொடங்கிக்கலாம். எவ்வளவு? 1.5% மட்டும். 400 கிலோ, அதாவது 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்குல்ல, அதை கொடுத்துடணும். இது எதுக்குமே ஈரான் சம்மதம் தெரிவிக்கல. ஸோ பேச்சுவார்த்தையில் சரணடைவதற்கு ஈரான் 1 மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. யார்? அமெரிக்கா. இந்த 1 மாத கால அவகாசத்துக்குள்ளே நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யலை அப்படின்னா உங்கள் மீது பெரிய தாக்குதல் நடத்துவோன்னு முதல் கட்ட பேச்சுவார்த்தையை போய் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் மேஜரான ஒரு இஷ்யூ. இந்த வார்த்தைகளை அடுத்தடுத்த மீட்டிங்கில் வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மிரட்டலும் எடுத்திருக்காங்க. பார்ப்போம், அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சொல்லியிருந்தேன்ல, அது முடிஞ்சதற்கு பிறகு தான் தெரியும் வாருக்கான டேட் என்னன்னு. உலக தலைவர்கள் முனிச் பாதுகாப்பு மாநாட்டுக்காக கூடியிருந்த வேளையில்
ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜெர்மனில் ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டது வரலாற்று சிறப்புமிக்க போராட்டமாக பார்க்கப்படுது. ஈரானில் ஆட்சி மாற்றம் வேண்டும் அப்படின்னு இந்த நபர்கள்லாம் இப்போ போராட்ட காலத்தில் குதிச்சிருக்கிறது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தான். ஒரு புறம் ஈரானிய தலைவர்களுக்கு சப்போர்ட் இருக்கு, இன்னொரு பக்கம் ஷா குழுவினருக்கு சப்போர்ட் இருக்குங்கிறது தான் இந்த போராட்டங்கள் காட்டுது. நோ டாக்ஸஸ் ஃபார் ஆப்பிரிக்கன்ஸ். இப்போ இது சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பர்கினோ பாசோ உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சீனா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆஃபர். அதாவது இனிமே உங்களுக்கு வரி கிடையாது. 53 ஆப்பிரிக்க நாடுகளுடைய அனைத்து பொருட்களுக்கும் மே மாதம் 1ஆம் தேதி முதல் இப்படி உழைப்பாளர் தின அன்னைக்கு அன்னையிலிருந்து உங்களுக்கு வரியே கிடையாது அப்படின்னு ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெரிய சலுகையை கொடுத்துருக்காங்க சீனா. வரி விலக்கு ஆப்பிரிக்க நாடுகளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும்னு சீனா சொன்னது மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக சீனாவோடு ஆப்பிரிக்கா கொண்டு இருக்கக்கூடிய உறவுங்கிறது பலப்படும் அப்படிங்கிறதையும் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா கடைசியா நாட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் உங்களுடைய பலத்த கரகோஷங்களை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு காமெடி ஒன்று நிகழ்த்த போறாரு. அதுக்கு எல்லாரும் கைதட்டுறாங்க. அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில இப்போ நெதன்யாகு அவர்கள் பேச போறாரு அப்படிங்கிற அந்த கடைசி விஷுவல் எனக்கு கிடைச்சது. அதை தான் உங்களுக்கு நான் காண்பிச்சிருக்கேன். இந்த கூத்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூத்து முடிஞ்சதுக்கு பிறகு அது தொடர்பான விவரங்கள் எனக்கு கிடைக்கப்பெறும். அது ரிலேட்டடான விஷயங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். எது எப்படியோ இது ஒரு நல்ல போஸ்ட்மேனாக கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்களை பூரா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இறுதி முடிவு நல்ல முடிவு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.